ஹலோ பியூட்டீஸ், இந்த வீடியோவில் வேறு லெவல் மாய்ஸ்சரைசர் பார்க்க போகிறோம். இந்த காம்பினேஷனில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் 2 to 3 டோன் பிரைட்டன் ஆகிறத உங்களால் 10 நாளைக்குள்ளே பார்க்க முடியும். எந்த கெமிக்கலும் இல்லை, பேசிக்கான ஃபார்முலேஷன் மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உங்களோட ஃபேஸு. இந்த ஆயில்ஸ் ஆப்ஷன் தான். உங்களுக்கு என்ன ஃபேஸ்க்கு என்ன ஆயில் ஒத்துக்குமோ நீங்கள் அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குட்டி பொட்டேட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், பட் நான் கிரேட் பண்ணி அதோட ஜூஸ் தான் எடுக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கஸ்டமைஸ் பண்ணாங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வேறு லெவல் ரிசல்ட் இருந்தது. ஸோ இன்னொரு ஒயிட் கிளாத்தில் இதை போட்டுட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஜூஸ் பொறுத்த வரைக்கும் அதில் ஒயிட் கலரில் நமக்கு ஸ்டார்ச் படியும். நம்ம அது இல்லாமல் அந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். ஸோ நமக்கு ஒரு 10 to 15 கிராம் தேவைப்படும் இந்த ஜூஸ். அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா பொட்டேட்டோ ஜூஸு ஆட் பண்ணுறதுனால இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பட்டாணி அளவு எடுத்தாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொட்டேட்டோ ஜூஸை எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் நம்ம வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்துடலாம். நான் இதில் 10 கிராம்ஸ் ஆஃப் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு கம்மியாகவும் வேண்டாம், இதுக்கு ஜாஸ்தியாகவும் வேண்டாம். கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, பட் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பவுச் இருக்குல்ல, அதை நல்லா வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம எடுக்கணும். அதுக்கு குறைய எடுத்தாலும் ஓகே தான். 67 to 75 இதுதான் மெஷர்மெண்ட்டு. பேசிக்காக நீங்கள் 67லேருந்து 75 வரைக்கும் எடுக்கலாம். நீங்கள் வாட்டர் ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னா உங்கள் மாய்ஸ்சரைசர் லைட்டாக இருக்கும். வாட்டர் கம்மியாக எடுத்திங்கன்னா திக்காக இருக்கும். இதுதான். ஸோ நான் இன்றைக்கி 75 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு 2 hours விட்டுடலாம். விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டார்ச் எல்லாம் கீழே தங்கிடும். வாட்டர் மட்டும் மேலே இருக்கும். இப்போ ஸ்டார்ச் கீழே ஃபில்டர் ஆயிரும். நம்ம இந்த வாட்டர் மட்டும் தனியாக எடுத்துடலாம். நான் இந்த பவுலில் தான் மாய்ஸ்சரைசர் பண்ண போகிறேன். அதனால் நான் இந்த பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ச் நமக்கு வேண்டாம். ஸ்டார்ச் இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஸ்கின்ல ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்டார்ச் எப்படி பிரிக்கிறதுன்ட்டு. கீழே ஸ்டே ஆகிட்டு வாட்டர் உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். அந்த அந்த ஒரு ஒயிட்டாக ஒரு மாதிரி வருதுல்ல, அது இதோட ஸ்டார்ச்சு. நம்ம இதை அப்படியே வேண்டாம், இதை எடுத்து வச்சிடலாம். பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து நான் தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டே மட்டும் நமக்கு பிரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே அது நார்மலாக ஸ்கின் ஆயிரும். பட் இந்த மாய்ஸ்சரைசர் என்னோடய ஸ்கின்னில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸை நான் ஏற்படுத்துகிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் மட்டும் பார்க்கல, என்னை பார்க்குறவங்களாம் நீ ஃபேஷியல் பண்ணியிருக்கியான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போவே சக்ஸஸாக தோணுச்சு. இதில் ஒரு 3 கிராம் கிளிசரின் எடுத்திருக்கேன். நல்ல ஹை குவாலிட்டி கிளிசரினாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா கிளிசரின் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் க்ரீம் பிசு பிசுன்னு உங்களை ஆக்குற மாதிரி தோணும். அதனால் நல்ல ஹை குவாலிட்டி கிளிசரினாக எடுத்துகிட்டு நான் அதில் ஒரு 3 கிராம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். இது ஃபேஸ் ஏ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் பி. ஃபேஸ் பிக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பொமக்ரனட் ஆயில் எடுத்திருக்கேன். பொமக்ரனட் சீட்லேருந்து எடுக்கிற ஆயில் உங்கள் ஃபேஸை சூப்பர் க்ளோ பண்ணும், கலரை என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு எப்படி சொல்ல, நீங்கள் 2 to 3 டோன் பிரைட்டன் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். 6 கிராம் நான் பொமக்ரனட் சீட் ஆயில் எடுத்திருக்கேன்.
நீங்கள் வந்து இதுக்கு பதில் ஜொஜோபா ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரோஷிப் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது அவகேடோ ஆயில். என்னோடய அவகேடோ ஆயில் வந்து காலி ஆயிருச்சு. அதனால் நானே டிஐஒய்யா அவகேடோ ஆயில் வந்து கோல்டு ப்ரெஸ்டு முறையில் எடுத்து வச்சுருக்கேன். வேறு லெவலில் இருக்கும் அவகேடோ ஆயில் உங்களோட ஃபேஸ்க்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அது எப்படி நான் வந்து அவகேடோ ஆயில் எடுத்தேன் அப்படின்றத ஒரு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் வந்து எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணலாம். இதில் 4 கிராம்ஸ் நான் வந்து வேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த வேக்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இந்த வாட்டர் ஃபேஸையும் ஆயில் ஃபேஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதில் செட்டைல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறோம். செட்டைல் ஆல்கஹால் ஒரு சாஃப்ட்னராக செயல்படும். இதை நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வைக்க போகிறோம். இது ரெண்டுமே கரெக்டான சூடில் ஒரே மாதிரியான ஹீட்டில் இருக்கணும். அப்போ மட்டும்தான் இது ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையுமே ஒன்றாவே கலக்கிக்கலாம். நான் இதை வெளியே எடுக்காமல் ஃபஸ்ட்டு நான் இந்த ஹாட் வாட்டர்லேயே தான் நான் பண்ணுவேன். நீங்கள் உடனே பண்ணணும். வெளியே எடுத்துட்டிங்கன்னா உடனேவே நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நான் வந்து ஒரு சின்ன ஹேண்ட் மிக்சர் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் லோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இதில் வச்சுட்டே இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒயிட் கலராக மாறிடும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வாட்டரும் ஆயிலும் உங்களுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு ஒட்டுக்கா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி வெளியே வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி பிளெண்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த வாட்டர் வந்து அப்படியே திக்கன் ஆகிக்கிட்டே இருக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. அப்பப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பொட்டேட்டோ மாய்ஸ்சரைசர் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம மற்ற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறத விட பொட்டேட்டோ மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே தான் இருக்குது. இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த டைமில் நான் விட்டமின் ஆயில் 1 கிராம் எடுத்திருக்கேன். விட்டமின் ஆயில் நல்ல ஹை குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது ப்ரிசர்வேட்டிவ் 1 கிராம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எந்த ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் இல்லை ஒரு 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, போதுமானது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஃப்ராக்ரன்ஸஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசரோட கன்சிஸ்டன்சியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா இந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கிறது தான் மெயின் ரீசனாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட் 10 கிராம் ஆட் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ அவகேடோ மாய்ஸ்சரைசர் ரெடி ஆயிடுச்சு. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய பர்சனல் யூஸுக்கு தான் பண்ணினேன். அது அவங்களுக்கு கொடுக்குறத நான் பார்சல் பண்ணி கொடுத்தாச்சு.
என்னோட பர்சனல் யூஸ்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பவுல்ல அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். அதனால நீங்க கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு யூஸ் பண்ணாலே போதும். ஆனா நான் அத ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்றேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷோட இத யூஸ் பண்றேன். இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணேன்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. செம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இத பண்ணி பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுவீங்க YouTubeல. ஏன்னா அந்த அளவுக்கு நெறைய சேஞ்சஸ் குடுக்குற ஒரு மாய்ஸ்சரைசர். நான் ஒரு லேயர் மாரி அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்குறேன். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். நீங்க கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. எனக்கு பழகிருச்சு. ஒரு 4 to 5 டேஸ் ஆச்சு. அதனால ரொம்ப ஒரு தின்னான ஒரு லேயர் நான் போட்டுட்டு நான் வந்து தூங்குறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய்.